நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரன் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நமது காணொளியை கண்டு என்னை நேரில் சந்தித்த 8/1/2026 வியாழக்கிழமை அன்று சந்தித்த சங்கர் பள்ளப்பட்டி அவர்களுக்கும், இளையக்கோட்டை ராணியம் அவர்களுக்கும், திருப்பூர் கார்த்திகன் அவர்களுக்கும், கோவை அபிநயா அவர்களுக்கும், மதுரை செந்திநாதன் ஐயா அவர்களுக்கும், திருவானைக்காவல் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு, நாம் இந்த வீடியோவில் காண இருப்பது 11ஆம் வீட்டில் இவர்கள் இருந்தால் நீங்களும் கோடீஸ்வரனே என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். இது ஒரு ஸ்க்ரீனில் பாருங்கள். இது ஒரு ஆண் ஜாதகம். லக்ன 2/1/1972 12:35 PM பிற்பகல். இது எனது நீண்டகால வாடிக்கையாளர். ஆண் ஜாதகம். பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே. லக்னம் மீன லக்கணம். லக்கணத்தில் செவ்வாய். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான். லக்னத்துக்கு 5இல் சந்திரன் கேது. லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் புதன் குரு பகவான். லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் சூரியன். லக்கணத்துக்கு 11இல் சுக்கிரன் ராகு. இவர் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா சனி திசை 15 வருஷம் 5 மாதம் 17க்கு பிறந்திருக்காரு. அதுக்கு ஒரு புதன் திசை 17 வருஷம் பூர்த்தியாகி கேது சூரிய 7 வருஷம் முடிஞ்சு இப்போ கரண்டை சுக்கரசு சனி புத்தி நடத்திட்டுருக்கு. இவருக்கு கிட்டத்தட்ட வயசு இப்போ 54 முடிஞ்சிருச்சு. என்கிட்ட 30 வயசில் ஜாயின் ஆகிறாரு. இப்போ 25 வருஷம் வந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு நிறைய சொல்லியிருக்கிறோம், நடந்திருக்குது. இவர் இன்று பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாரு. பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, அடிப்படை சொத்தை உருவாக்கிறது, நிலங்கள் அனைத்து இருக்குது. திருமணம் முடித்தாச்சு. 2 குழந்தை இருக்குது. முதல்ல பெண் குழந்தை, பிறகு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நல்ல ஒரு செல்வாக்கான ஜாதகம். அதுக்கு கிரக அமைப்பு தான் காரணம். சரி பாருங்கள். அடிக்கடி சொல்லுவோம், மூல நூல்களை எப்போதுமே பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து படிக்கணும். அதில் பாடல் முக்கியமான பாடலை கண்டிப்பாக கற்று வச்சுக்கணும். அதை நடைமுறைக்கு பயன்படுத்தி பழகணும். அடியேன் இவருக்கு ஒரே ஒரு பாடல் சொன்னோம். அந்த பாடல் படி இன்றைக்குள் நடந்துகிட்டு இருக்கு. அது பாட்டு பாருங்கள். பீமகவிஞர் நூலில் அருமையான நூல். பீமகவி நூலில் ஒரு பாடல் 144 பாடல் பாருங்கள். மதியே சுங்கன் சனி கோடி மகிழ்ந்த லாபத்தில் இருக்க, அப்பதியுன் அங்கிருக்க, புதனோடு 10ஆம் இடத்தன் சேர்ந்திருக்க, விதியே மிக்க பூமி வரும், விளங்கும் தனம் செல்லும் சேரும், பதியிருக்க பீமர் உரைத்த விதின்னு பாட்டு இருக்கு. அருமையான 4 வரி பாட்டு தான். மீண்டும் படிக்கிறோம் பாருங்கள். மதியேங்கிறது அடைமொழிக்காக சொல்லப்படுது. மதியே சுங்கன் சனி கூடி மகிழ்ந்து லாபத்தில், லாபத்துக்கூட தான் இருக்க, லாபத்துக்கூட தன் பதில் இருக்க, புதனோடு 10ஆவை சேர்ந்தாலும், விதியே மிக்க பூமி வரும், விலங்கு தனம் செல்வமோடு, பதியிருக்க வருமென்றே பகருவாய் பகரும் வீமகவி நூல் தான் பாட்டு. அருமையான பாட்டு தான். இதில் என்ன அர்த்தம் கேட்டால் முக்கியமாக சுங்கன்னா சுக்கரன். சுக்கரன் சனி கோடி 11ஆம் இடத்தில் ஒரு ஜாதி இருக்க வேண்டும். அந்த 11ஆம் அதிபதி 11 ஆட்சி பெற்றிருக்கணும். இது மிகச்சிறந்த யோகம். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் சுக்கரன் சனி இருந்தால் யோகம், தனவந்தன் செல்வந்தன் செல்வாக்கு உண்டு. 11ஆம் அதிபதியும் கூட வந்துட்டால் மிகச்சிறப்பு. இது ஒரு வரி. அடுத்து பாருங்க, புதனோடு 10 கூடையும் சேர்ந்துருக்கணும். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி யாராக இருந்தாலும் அவரோட புதன் சேர்ந்துட்டா செல்வாக்கு, பூமி கிடைக்குன்னு பாட்டு, தனம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், 4 விதத்தில் சேர வாய்ப்பு இருக்குது. இவருக்கு பாருங்கள், பாடப்படி பாருங்கள். முதல் பாடலில் பாருங்கள், சுங்கன்னு சுக்கரன், சனி பகவானா சனிதான்.
இப்போ மீன லக்கணத்தில் பிறந்திருக்கார். 11ஆம் இடத்துல யார் இருக்கிறா? சுக்கரன் இருக்கார். 11ஆம் அதிபதி சனிபன் எங்கே இருக்கார்? ரிஷபத்தில் இருக்கார். அப்போ சனி பகவான் சுக்கரன் பரிவர்த்தனை. இவர் தூக்கி போட்டோமா 11ஆம் இடத்துல சுக்கரன் சனி வந்துடுறாங்க. கூட யார் இருக்கார்? 11ஆம் தேதி ஆட்சி பெற்றார். இப்போ முதல் வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள். 11ஆம் இடத்தில் சுக்கரன் சனி பகவான் இருந்து 11ஆம் தேதி 11 இருந்துட்டாருன்னா யோக ஜாதகம். முதல் வரி அருமையாக வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், 10ஆம் வீட்டு அதிபதிக்கு புதன் தொடர்பு இருக்கணுமா? புதன் தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு பொருளாதார தொழில்ஸ்தானம் வலுவாக இருக்கும், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் வியாபாரத்துக்கு அதிபதி, 10ஆம் இடத்து ஜீவனத்துக்கு அதிபதி, ரெண்டு இணைஞ்சு கெடாமல் இருந்துட்டா அற்புதமான யோகம். இவருக்கு பாருங்கள் வியாபாரி தான், பெரிய பிஸ்னஸ் செஞ்சுட்டு சிறப்பாக இருக்கார். அப்போ அந்த ரெண்டு பாடல் இப்படி அமைஞ்சு என்ன பூமி வரும். அடுத்து என்னங்க, செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது, தனமும் சேரும் செல்வம். தனம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அது பேர் தனம் சொல்கிறார். செல்வம்னா அளவுக்கு அதிகமாக வருது செல்வம். இப்போ ஜாதகருடைய அமைப்பு இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக இருக்கார். அது அந்த காரணம் அந்த பாடல்படி கிரகம் அமைந்து அந்த கிரகத்தோட திசை நடைமுறைக்கு வந்துட்டால் அந்த யோகத்தை அவர் அனுபவிச்சாங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரண ஜாதகம். அடியேன் சொல்வது போல் துணை விதிகள் ஒத்துழைத்தால் இந்த பாடல் முழுமை பெறும். அடிக்கடி எங்கள் மாணவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை சொல்லிட்டா அந்த நூலை தேடி கண்டுபிடிச்சி அந்த பாட்டை உள்வாங்கி மனப்பாடம் கற்று வச்சுக்குவாங்க. இந்த ஜாதகம் இந்த பாடல் பார்த்திங்கன்னா அருமையான பாடல். வீமகவியில் 142வது பாடல் இருக்கிறது. நான் கருத்து அழகாக சொல்லியாச்சு பாருங்கள். அது மாதிரியா சொல்லியாச்சு. இப்போ துணைவிதியில் பார்த்தீங்களா, அடியானுக்கு துணைவிதியில் வந்து சரியாக அமைஞ்சிட்டா அந்த பாட்டு முழுசாக பயன்படும். பாருங்கள் முதல் வரியை பாருங்கள். இப்போ கோடீஸ்வரன் சொல்லிட்டோம், புகழ்பெற்ற ஜாம் சொல்லியாச்சு, பாடல் படி வந்துருச்சு. அதுக்கு துணைவிதி வேண்டும் அல்லவா? எந்த ஒரு ஜாதகத்திலுமே ஒரு 1, 5, 9ஆம் அதிபதி வலுத்தாவே அது விஐபி ஜாதகம், தைரியமாக சொல்லலாம். லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி பலம் பெற்றால் ஆட்சியாவோ உச்சமாவோ திரிகோணத்தில் இருந்தால் அது யோக ஜாதகம். இவர் ஜாதகத்தில் பாருங்களேன், லக்னாதிபதி புதன் யாருங்க? லக்னாதிபதி யார்? குரு பகவான். எங்கே இருக்கார்? 9 இருக்கார். 9ஆவது எங்கே இருக்கார்? லக்கணத்தில் இருக்கார். அப்போ 1, 9 பரிவர்த்தனை. அப்போ செவ்வாயும் ஆட்சி, குருவும் ஆட்சி. சரி, அடுத்து பஞ்சமாதிபதி பாருங்கள், சந்திரன், அவரும் ஆட்சி. அப்போ 1, 5, 9 எப்போவுமே கணக்கு வச்சுங்க. பரிவர்த்தனை கிரகத்தை ஆட்சியாக வச்சு பேசலாம், அவங்க வீட்டில் வச்சு பேச தகுதி உண்டு. இப்போ வந்து குருவை 9 வச்சு பேசலாம், லக்கணத்தில் வச்சு பேசலாம். செவ்வாயை வந்து லக்கணத்தில் வச்சு பேசலாம், 9 வச்சு பேசலாம். அப்போ 1, 5, 9 பலம் பெற்றால் யோக ஜாதகம். பலம் பெற்றிருக்கா? அது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், எந்த ஒரு ஜாதகமே லக்னாதிபதி 9க்கு போனாவே அது யோக ஜாதகம். 9ஆம் வளர்ந்துட்டா சிறப்பு. அடின்னு அடிக்க ஒரு பாடல் சொல்லுவேன். நன்னிய ஜனனக்கோலம் நலங்கொள் ஒன்பான் கோலம் ஒன்னிய ஸ்தானத்தில் இருக்க அன்றில் மாறி இருக்க புண்ணிய மறையோ நோக்க பிறந்த செய்க்கு பிறந்த நாள் மட்டும் மரணம் மட்டும் உயர்ந்த வாயில் பாட்டிருக்கு. பாருங்கள், லக்னாதிபதி 9ஆம் பரிவர்த்தனை பெற்று கூட குரு சம்மந்தப்பட்டானா அது யோக ஜாதகம். இவருக்கு பாருங்கள், லக்னாதிபதி 9ல், 9ஆம் அதிபதி லக்கணத்தில், குரு சம்மந்தப்பட்டார். அப்போ ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணில் பிறந்த நாள்லேருந்து வளர்ச்சின்னு சொல்கிறார். மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வின்னு பாட்டு. அப்போ அந்த 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 விதிப்படி பார்த்தா 1, 9 பரிவர்த்தனை பெற்று குரு சம்மந்தப்பட்டாலும் யோக ஜாதகம். 2 விதி ஆச்சுங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையில் வந்து நல்ல பரிவர்த்தனை இருக்குது. லாபாதிபதியும் 3ஆவது பரிவர்த்தனை பெற்று மிகச்சிறந்த யோகம். இவருக்கு வந்து குரு சுக்கரன் வந்து 8ஆம் எடுத்துக்கூடாது, 3ஆம் எடுத்துக்கணும். 3, 11 பரிவர்த்தனை பெற்று அவங்க திசை வந்துட்டா முயற்சி, முன்னேற்றம், புகழ், கீர்த்தி, செல்வம், லாபம், ஆளடிமை அனைத்து அமைச்சிக்கும். அது சுக்கரன் வந்து காரக சம்மந்தப்பட்ட வாகனம், கார் வச்சுக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாக்கியாதி ஒரு ஜாதத்தில் பாரு 3 விதியாச்சு. 4வது பாருங்கள், ஒரு ஜாதத்தில் பாக்கியாதிபதி செவ்வாயாக வந்து பலம் பெற்று அவரை குரு பார்த்துட்டாவே அந்த ஜாதகருக்கு பூமியான செல்வம். இவர் குறைந்த விலைக்கு வாங்கிவிட்ட பூமி இன்றைக்கி பல மடங்கு பெருகிடுச்சு. இதெல்லாம் சொல்லி அடியேன்னு சொன்னது தான். உங்களுக்கு திசை யோக ஜாதகம் காளிமனை வாங்கி போடுங்க, தோட்டம் வாங்கி போடுங்க, வயல் வாங்கி சொல்லுவோம். போடும்போதெல்லாம் நீங்கள் பெருகி விட்டது. அது காரணம் யோகம்தான். அடுத்து பார்த்தீங்களா அடுத்தது 5ஆவது விதி பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி, இது வந்து பல முறை சொன்ன ஜாதக விதி தான், மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அந்த 5ஆவது நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை பிறந்த பிறகு ஜாதருக்கு யோகம் பெருகும். இவருக்கு குழந்தை சந்திரன் ஆச்சுங்களா, சந்திரசிலே குழந்தை பிறந்து
அந்த சந்திரன் வந்து திருவோணத்தில் பிறந்த ஜாதகம், அம்சத்தில் வந்து உச்சம். அந்த குழந்தை பிறந்ததுக்கு செல்வாக்கு அதிகமாக செல்வாக்கு வந்துருச்சு. முதல் குழந்தை அது ஒரு பயன் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6ஆம் விதி, உபயலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் கூடி திரிகோணத்தில் இருந்து திரிகோணத்தில் சம்மந்தப்பட்டால் அதுவும் யோக ஜாதகம். இவருக்கு பாருங்கள், லக்கணம் மிதுன லக்கணம், லக்னாதிபதி குரு, உபயலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன், 2 சேர்ந்துட்டு 9 திரிகோணத்தில் இருக்கா, 9 இருக்கா, குரு செவ்வாய் தொடர்பு வந்துடுச்சு. அப்போ திருமணத்துக்கு அப்புறம் செல்வாக்கு கூடி விட்டது, மனைவியாலும் செல்வாக்கு கூடி விட்டது. அப்போ ஆச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கேது எங்கே நிற்கிறாரோ அவர் வீடு கொடுத்து அவர் ஆட்சியாகவும் உச்சமாக இருந்து குரு பார்த்துட்டாருன்னா அந்த ஜாதகம் வலுவான யோக ஜாதகம், அதுவும் கோடீஸ்வர யோகம் தான். ஆக மொத்தம் பாருங்கள், இவர் கோடீஸ்வரம் வாழ்கிறதுக்கு செல்வாக்கோடு வாழ்கிறதுக்கு விதிகள் மட்டும் 7 துணை விதிகள் ஒத்துழைக்கிறது, 7 விதி துணை ஒத்துழைக்கிறது, பாடல் ஒத்துழைக்கிறது. இதை விட முக்கியமானது பாடல் என்ன சொல்லிக்கிறதோ அது நடக்கும்னு சொன்னோம். அது பலமுறை பார்த்தாச்சு. இவருக்கு அந்த பாருங்கள், நடக்க திசை சுக்கர திசை, நடக்கிற புத்தி சனி புத்தி நடந்துட்டுருக்காரு. சுக்கர திசை வந்து கிட்டத்தட்ட 16 பக்கம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. அப்போ 2 பரிவர்த்தனை. அந்த பாருங்கள், மதியே சுங்கன் சனி கூடி மகிழ்ந்து லாபத்தில் இருக்க, அவிட்டு கூடின்னு வலுத்து இருக்க, அப்படியே அமைஞ்சிருச்சு பாருங்கள். இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு அற்புதமாக, அதாவது ஜோதிட சுருதிகள் படி கிரகம் அமைஞ்சிட்டா, திசாபதி நடைமுறைக்கு வந்துட்டா, கோச்சார ஒத்துழைச்சிட்டா, சுருதி என்ன சொல்கிறதோ அது எல்லளவு மாறுவதில்லை. இதை அனுபவத்தில் உணர்ந்தவர்களுக்குத்தான் இது ஒரு அருமை தெரியும் என்று கூறி அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.